சென்னையில் வெள்ள பாதிப்பு நிவாரணப் பணிகள் நிறைவு பெறாத நிலையில் அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்காக பெரும் பொருட்செலவில் பேனர் உள்ளிட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் இன்று நடைபெறுவதை ஒட்டி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவின் போயஸ் தோட்ட இல்லத்தில் துவங்கி ஆழ்வார்பேட்டையின் டிடிகே சாலை, கோட்டூர்புரம், அடையார், ராஜீவ்காந்தி சாலை, திருவான்மியூர் மற்றும் பொதுக்குழு நடைபெறும் இடம் வரை பெரும் பொருட்செலவில் அதிமுகவினர் பேனர் அமைத்துள்ளனர். பொதுக்குழுவுக்காக பேனர் உள்ளிட்ட ஏற்பாடுகளுக்கு அதிக தொகை செலவு செய்துள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வெள்ள பாதிப்புகளை காரணம் காட்டி ஒவ்வொரு வருடமும் அதிமுக சார்பில் நடத்தப்படும் கிறிஸ்துமஸ் விழாவையே ரத்து செய்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா எடுத்த நடவடிக்கையையும் நினைவு கூறுகிறார்கள். கூடவே கிறிஸ்துமஸ் முடிந்த ஓரிரு நாட்களிலேயே நடத்தப்படும் பொதுக்குழு செயற்குழுவிற்காக சாலையெங்கும் பிரம்மாண்டமாக வைக்கப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான பேனர்கள் மற்றும் தோரண வாயில்களுக்காக அக்கட்சியினர் செய்யும் செலவு தேவைதானா என்றும் சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். சென்னையில் அதிமுக பொதுக்குழு பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளது தொடர்பாக தமிழக அரசு விளக்கமளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிமுக பொதுக்குழு நடைபெறுவதை ஒட்டி சாலையோர நடைபாதைகளை ஆக்கிரமித்து அதிமுகவினர் பேனர் அமைத்துள்ளதாக டிராபிக் ராமசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதனை அகற்ற உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இதனை விசாரித்த நீதிபதிகள் கல்யாணசுந்தரம் மற்றும் வைத்தியநாதன் ஆகியோர் பேனர் வைக்க அனுமதி அளித்த விவரங்கள் குறித்தும், எத்தனை பேனர்கள் மற்றும் எந்த அளவுகளில் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளது என்பது குறித்தும் வருகின்ற 5ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிட்டனர். டிஜிட்டல் பேனர்கள் கண்டபடி வைத்திருக்கிறார்கள். ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் முதல் கூட்டுறவுப்புறம் வரையிலே 1 இன்ச்சு கூட கேப் இல்லை. சட்ட விரோதம். அதை தெளிவாக நீதிபதிகள் அந்த வழக்கிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். எப்படி பர்மிஷன், யார் கொடுத்தார்கள் என்பதெல்லாம் விவரமாக 5ஆம் தேதி கொடுக்க போது இதுவே ஒரு சாட்டை அடி தமிழகத்தில் என்ன நடக்கிறது என்பதற்கு.